இவ்வளோ நாளாக எங்கள் அம்மாவுக்கு தீபா கர்ப்பமாக இருக்க விஷயம் தெரியாமல் மூடி மறைச்சிட்டோம். ஆனால் இனிமேல் முடியாது. எங்கள் 2 பேரும் கல்யாணம் ஆனதும் எங்கள் அம்மா ஜாதகத்தை பார்த்துட்டு ஏதோ தோஷம் இருக்குன்னு சொல்லி இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் நைட் வேண்டான்னு தள்ளி போட்டாங்க. இத்தனை நாளா எங்க 2 பேரையும் சேர விடவே இல்லை. 1 மாசம் அந்த தோஷத்தை போக்குறதுக்கு வேண்டுதல் அது இதுன்னு சொல்லி கோயிலா போயிட்டு இருக்காங்க. அவங்க திரும்ப வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க போறப்போ தீபாவுக்கு வெறும் 3 மாசம் தான். அதனால அவ கர்ப்பமா இருக்கிறது வெளியே தெரியாம இருந்துச்சு. ஆனா எங்க அம்மா போன கொஞ்ச நாள்லயே தீபாவுக்கு வயிறு வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அதை மறைக்க கூட முடியாத நிலைமையில இருக்கும். இன்னைக்கு அம்மா வேண்டுதலை முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து பாக்குறப்போ தீபா அப்படி கர்ப்பமா இருக்க விஷயம் தெரிஞ்சதுன்னா அப்புறம் என்ன நடக்கும்னே தெரியாது. கவலைப்படாதக்கா, நாளைக்கே நான் அங்க வந்து கார்த்தியோட அம்மா கிட்ட பேசுறேன். நீங்க நினைக்கிற மாதிரி அது அவ்வளவு ஈஸி கிடையாது. இந்து என்ன சொன்னாலும் எங்க அம்மா அதை ஏத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பா பிரச்சனை பண்ணதான் போறாங்க. அக்கா இருக்கிற நிலைமையில நாம உங்க அம்மா கிட்ட பேசிதான் அவங்கள சமாதானப்படுத்தணும். வேற வழி இல்ல. நீங்க 2 பேரும் கவலைப்படாதீங்க. நான் எப்படியாவது உங்க அம்மா கிட்ட பேசி இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். எனக்கு ரொம்ப நம்பிக்கையே இல்லை. மாப்பிள சிஸ்டர்கிட்ட பேசலையா? இல்லடா, அதுக்கு முன்னாடி எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு. அதை முடிச்சிட்டு தான் இந்துக்கிட்ட பேசணும். வேற வேலையா? என்னடா வேலை? சொல்றேன், நீ வா. அங்கிள், நான் விஸ்வா கோயில் கூட்டு போட்டுமா? இதுக்கு எதுக்குப்பா பர்மிஷனா கேட்டுட்டு? அவன் ஆம்பளை பையன், எங்க வேணா கூட்டு போ. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். டேய் வாடா, பக்கத்துல தான்டா. அண்ணே, விஸ்வாவுக்கு கல்யாண பேச்சு போயிட்டு இருக்குண்ணே. அவனை கொஞ்சம் கவனமா இருக்க சொல்லுங்கண்ணே. அவ்வளவுதானா? வேற சொல்லல. விஸ்வா, அப்பா எங்க போனாலும் சரி ரொம்ப கவனமா இருக்கணும். பத்திரம் போயிட்டு வா. சரிங்கப்பா. டேய் வா, நாங்க வரோம் அங்கிள். வா 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 வா. டேய் என்னடா இன்னும் சின்ன குழந்தைங்க மாதிரி பர்த்டே கோயிலுக்கெல்லாம் போயிட்டு இருக்கீங்க? அப்பா சொன்னது கேட்டேல. வேற எங்கேயாவது போய் என்ஜாய் பண்ணுவோம்டா. பர்த்டே அன்னைக்கு பார்ட்டி பப்புன்னு போய் என்ஜாய் பண்ணதால ஜாலியா இருக்கும். போலாம்டா. உங்களை எங்க அம்மா சொன்ன மாதிரி கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவோம். அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து 5 ஸ்டார் ஹோட்டல் போவோம். உங்க எல்லாருக்கும் ட்ரீட் வைக்கிறேன்டா. சூப்பரா. அப்ப எல்லாம் பிளான் பண்ணி தான் வந்திருக்க. ஆமாடா. வா, சூப்பர். போலாம் 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 போலாம். என்ன பொண்ணுமா நீ இந்த மாதிரி நேரத்துல? அடடா, நீ முதல்ல உட்காரு. உட்கார் 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 உட்காரு. ஏன்னா உனக்கு அறிவில்ல? நான் தண்ணி கேட்டா நீ போய் எடுத்துட்டு வர மாட்டியா? இந்த மாதிரி நேரத்துல அந்த பிள்ளை இந்த வேலையெல்லாம் செய்யலாமா? என்ன புள்ள நீ போ. அத்தை, தீபாக்கா கர்ப்பமா இருக்கிற விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும். என்ன நீங்கெல்லாம் இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். ஆனா நீங்க யாருமே என்கிட்ட இதை சொல்லல. மா, என்னம்மா சொல்றீங்க? தீபா பிரெக்னண்டா இருக்கிறது உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? நான் கடவுளை பார்க்க கோயிலா போனப்போ அந்த ஆண்டவனே எனக்கு இதை புரிய வச்சான்னு சொல்ல வந்தேன். அண்ணா சொல்லுப்பா. இந்த அருகில் டீ கடை, அந்த டீ கடையில் டீ குடிச்சிட்டு கொஞ்சம் பொறுமையா வரீங்களா?
டேய் இப்ப எதுக்கு வண்டியை நிறுத்தின? உனக்கு என்ன வேணும்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்குன்னு இப்படிதான் வழிமறிப்பியா? கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவில்ல? தீபா கர்ப்பமா இருக்கு. தப்பு 2 பேர் மேலேயுமே இருக்கு. அதனால இப்ப வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணி கோவப்படாம ஒழுங்கா அவங்கள சந்தோஷமா ஏத்துக்கோங்க. நான் கோவப்படாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமாகி என்னை ஏமாத்தி இந்த கல்யாணத்தை பண்ணிருக்கா. இப்ப நான் சந்தோஷமா சிரிச்சு அவளை ஏத்துக்கணுமா? பாருங்க, நீங்களும் ஒண்ணு நல்லவங்க இல்ல. அவங்க கிட்ட பணம் வாங்கிட்டு தானே உங்க பையனுக்கு தீபாவை கல்யாணம் பண்ணி வச்சீங்க. பாருங்க, தீபா விஷயத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா அப்புறம் நடக்கிறதே வேற. ஒழுங்கா அவங்க 2 பேரும் ஏத்துக்கிற வழிய பாருங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. இருக்கட்டும். தீபா விஷயத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா அப்புறம் நடக்கிறதே வேற. அத்தை, நான் கூட நீங்க முதல்ல கொண்டு போட்டுருவேன்னு சொன்னதும் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசத்தை. ஒரு நிமிஷம். நீ ஏன்டா மசமசன்னு நிக்கிற? அந்த பேக் எடுத்து கொண்டு உள்ள வை. சரிம்மா. போ. டேய் ஆ என்னடா? எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நீ பொறுமையாவே சாமி கும்பிட்டு வா. பார்ட்டிக்கு போக டைம் ஆச்சுன்னு சொன்னேன். டேய் பார்ட்டிக்கு போயும் இதே தானடா பண்ண போறோம் நம்ம மச்சான். நீ போய் பொறுமையாவே சாமி கும்பிட்டு வா. டேய் கோவிலுங்கிறத மறந்துடாதீங்கடா. டேய் எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ போடா. பாத்துடா மச்சான், நீ வாடா. அண்ணே, விஸ்வா உண்மையிலே யோகக்காரன் தானே? மினிஸ்டரோட சம்மந்தினா சும்மாவா? அண்ணே, இப்ப நம்ம குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு கூட்டு போறானே. ஆமா, சரி போலாம்.